உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளர் அரசு முதல்வன் அறிமுக கூட்டம் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. பேரூர் செயலாளர்கள் ராகா விக்கி சுந்தர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் விவேகானந்தன், அண்ணல் அம்பேத்கர், போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, பேரூர் செயலாளர்கள் செந்தில்குமார், கரிகாலன், அருமைத்துறை, முத்துராமன், மோகன், காட்டுராஜா, கிருஷ்ணன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு இரங்கல் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நடைபெற்றது. விருதுநகர் தேசபந்து மைதானம் முன்பு மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். மதுரை உச்சபரம்புமேடு பகுதியில் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரச முத்தப்பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் செல்லப்பாண்டியன், கார்வணன், மூர்த்தி கலைவாணன், ஆறுமுகம், அன்பழகன், ஈழவளவன், பாரிவள்ளல், பூத கொடிமணியரசு, புளியம்மாள், செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகுவாரா, மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் செங்கை தமிழரசன், சூக ஆதவன், சூக விடுதலை செழியன், சூக ராஜ்குமார், காஞ்சி தமிழினி, பெருமாள், பாசறை செல்வராஜ், கடம்பன், தடா தமிழினியன், ஆட்டோ ரவி, தமிழ்மன் ரமணா, அன்பு செல்வி தென்னவன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். மேலும் இந்த கூட்டத்தில் செங்கை வடக்கு நகர செயலாளர் ருத்ரகுமார், செங்கை தெற்கு நகர செயலாளர் டேவிட், மாவட்ட பொருளாளர் அன்புச்செல்வன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணைநிலை பொறுப்பாளர்கள் சாந்தன், ராஜ்குமார், ரவீந்திரன், வீரா, திராவிட முரளி, ராஜேஸ்வரி மதன், பாஸ்கர், காஞ்சனா, தம்பிராஜ், குட்டி சிவா, லதா பாஸ்கர், செல்வம், ஹரிணி மற்றும் மணிமாறன், அருள், தென்னரசு, முகிலன், மாஸ்டர் ஆனந்தன், செல்வம், ராஜேஷ், அருள், ஆளவந்தான், மாறன், பவித்ரன், சீதாராமன், சீமான், ஏழுமலை, மதன்குமார், சேஷாத்ரி, அன்பு, முருகன், ராகுல், முகமது சாஹில், வெங்கடேசன், தனசேகரன், வெங்கடேசன், கௌரிசங்கர், பழந்தமிழன், மோகன், காளி, அறிவமுதன், மன்னவன், இளவரசன், தசரதன், சுகுமார், மேகனாவேல், ருத்ரகோட்டி, சத்யா, சிறுத்தை ஜான், சரண்யா சிகாமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாநகரில் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் யோகா தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தலைமை நில செயலாளர் பாலசிங்கம், அரசியல் குழு மாநில செயலாளர் நீலவானத்து நிலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு திருவள்ளூர் மாவட்ட புதிய நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர்.
ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வாக அவருடைய நினைவேந்தல் நிகழ்வும் தலைமை செயலாளர் அண்ணன் முதன்மை செயலாளர் அருமை அண்ணன் தாமரஸ் அவர்களுடைய நினைவாகவும் இவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இங்கே திருவள்ளூர் சட்டமன்றத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு வீர வணக்கம் செய்கின்ற ஒரு நிகழ்வை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதிலே திரளாக கலந்து கொண்ட அத்தனை தோழர்களும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார் போன்ற தலைவருடைய கொள்கையை ஏற்று இன்று வாழும் அம்பேத்கராக இருக்கின்ற எங்களுடைய எழுச்சி தமிழருடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஐயா நல்லக்கண்ண அவர்களுக்கும் தலைவருடன் 25 ஆண்டுகளாக சென்னையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு பாதுகாப்பாளராகவும் ஒரு அரணாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பாக்கியம் அவர்களுக்கு பாக்கியம் என்ற பாவரசு அவர்களுக்கு இந்த நேரத்திலே இவர் இரு தலைவர்களுக்கும் நாங்கள் வீரவணக்கம் செலுத்தின மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது ஒரு வீரவணக்கம் செலுத்திலே நான் மிக என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு ஜெய்வின் கலந்த வீரவணக்கம் செலுத்திய நன்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்கு சற்று முன்னதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த குரூரத்தை ஏகாதிபத்திய பாசிசத்தை கண்டித்து வருகிற மார்ச் 3ஆம் தேதி சென்னையிலும், அதாவது நாளை மறுநாள் சென்னையிலும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இப்படி நடந்த கொடுமையை எண்ணி தொடக்கத்திலேயே எமது கண்டனத்தை பதிவு செய்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருந்த வேளையில்தான் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் என்கிற தகவல் கிடைத்தது. விழுப்புரம் செல்லுவதாக நான் திட்டமிட்டிருந்த வேளையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களோடு வந்து களத்தில் நிற்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கொடூரம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது. நம்முடைய அன்சாரி அவர்கள் சொன்னதை போல, ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதை போல, மல்லை சத்யா அவர்கள் குறிப்பிட்டதை போல, யாரெல்லாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தலை தாழாமல் நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் படுகொலை செய்து வருகிறது. சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் யுத்தவெறிக்கு பலியாக நேர்ந்தது. கடாபியை அப்படி பொதுமக்கள் முன்னிலையில் தெரு தெருவாக இழுத்து அடித்து படுகொலை செய்யும் கொடூரம் அரங்கேறியது. அண்மையிலே வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட கொடுமை அரங்கேறியது. எகிப்திலே இவர்களால் தான் பெரிய கொந்தளிப்பு உருவானது. நேபாளில் அண்மையில் நடந்த ஜென்சி புரட்சியிலும் கூட இவர்களின் பாசிச கைகள் தான் நீண்டிருக்கின்றன என்று அறிய வந்திருக்கிறோம். ஏன் ஈழத்தில் நடந்த படுகொலையிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தலையீடு உண்டு. இப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் நானே தாதா என்கிற மனோநிலையில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இப்போது அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்டு டிரம்ப் ஒரு யுத்த வெறி பிடித்த மனநோயாளி. ஒரு மனநோயாளியின் கையில் அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளே சிக்கிக் கொண்டன என்கிற வேதனை தான் இப்போது நமக்கு வெஞ்சுகிறது. அந்த மனநோயாளியின் யுத்த வெறியால் தான் இன்றைக்கு ஈரானின் அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பமே அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு அவர் தெரிவித்த ஆதரவு, ஏகாதிபத்தியத்திற்கு தலைவணங்க மாட்டோம் என்று அவர் எடுத்த முடிவு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற
தலைவர்களின் வரிசையில் நான் முன்னிலையில் நிற்பேன் என்கிற கொமேனியின் நிலைப்பாடு இவைதான் இன்றைக்கு அவர்களுக்கு எரிச்சலை மூட்டி இருக்கிறது. சதாம் ஹுசேனை இழந்த நிலையில் அமெரிக்காவுக்கு அச்சப்படுவார் கொமேனி என்று அவர்கள் எண்ணியிருக்கலாம். ஆனால் கொமேனி அப்படி அல்ல. அவர் உயிரை பணைய வைத்து நீதியை காப்பாற்றுகிற களத்தில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த அறப்போரில். ஆகவே டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்திருக்கிற இந்த யுத்தம் ஈரான் மீது மட்டுமே நடத்தப்படுகிற யுத்தம் இல்லை. எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் அத்தனையையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அவர்களின் எண்ணெய் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் குறிவைத்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிறபடி ஆட்சி நிர்வாகம் ஒவ்வொரு நாட்டிலும் நடக்க வேண்டும் என்கிற ஆதிக்க வெறிபிடித்த ஒரு பேரரசாக, ஏகாதிபத்திய அரசாக அமெரிக்கா விளங்கி வருகிறது. இந்த நிலையில் உலக நாடுகள், ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் வேட்கையாக இருக்கிறது, கோரிக்கையாக இருக்கிறது. இந்திய அரசு நிலைத்த சமாதானம், நீடித்த உறவு என்கிற அடிப்படையிலான கொள்கையை கைவிட்டு விட்டது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு உற்ற துணையாக இருக்கிற நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் மாறி இருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடு, தலைக்குடிவாகும். இந்தியாவுக்கு இருக்கிற பாரம்பரியமான அந்த மதிப்பை சீர்குலைத்து விட்டார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். இவ்வளவு பெரிய கொடூரம் அரங்கேறிய சூழலிலும் கூட இந்திய அரசு மௌனம் காப்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக இந்த கொடூரத்தை, கொமேனியின் படுகொலையை, ஈரானின் மீது நடத்தப்படுகிற அநியாயமான இந்த யுத்தத்தை எதிர்த்து அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அன்சாரி அவர்கள் சொன்னதை போல நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த பிரச்சனையை எழுப்புவோம், வாய்ப்பு கிடைத்தால் உரையாற்றுவோம் என்பதையும் குரல் எழுப்புவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாடுகள் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடும், இந்தியாவில் உள்ள தமிழ்நாடும் அதற்கு தம்முடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இங்கே அணிதிரண்டிருப்பது நம்பிக்கையை தருகிறது, ஆறுதலை தருகிறது. இங்கே திரண்டிருக்கிற மக்கள் திரளில் சரிபாதியாக பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அரசு அமைதி காக்கலாம், ஆனால் இந்திய மக்கள் அமைதி காக்க மாட்டோம். அநீதியை வேடிக்கை பார்க்க மாட்டோம், அராஜகத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம், ஏகாதிபத்தியத்தின் யுத்த வெறியை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த மாபெரும் பேரணி. இன்னும் சிறிது நேரத்தில் காவல்துறையினர் நம்மை கைது செய்ய இருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீதி வெல்லும், நியாயம் வெல்லும், அதுவரையில் நாம் இணைந்து நிற்போம், போர் தொடுப்போம், அறப்போர் தொடுப்போம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,